ஹாய் டியர், டுடே வந்துட்டு தேவைப்படும் ஒன் ஷார்ட்டோட பேலன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, வந்துட்டு எப்படின்னா எல்லோரும் கட்டாயப்படுத்தி உங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு சொல்லியும் நீங்கள் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு பயத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியும் உடனே எல்லோரும் வந்துட்டு நீ வந்துட்டு எங்கள் பொண்ணை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து போர்ஸ் பண்ணதுனால பிரின்சிபல் வேறு வழி இல்லாமல் உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல, தேவையில்லாமல் நியூஸ்க்கெல்லாம் போச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் அதே லேபில். ஸோ கருத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு அந்த பக்கம் போயிருப்பார். அந்த கட்டி முடிச்சு தான் இருக்குது, செம்ம டென்ஷன் ஆகியிருக்கும். உங்களை முறைச்சிட்டு அந்த பக்கம் போகிறாரு. ஸோ அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு உங்களோட காலேஜ் மேட்டில் இருக்காங்களா, கிளாஸ்மேட்டில் இருக்காங்களா, ஸோ அதில் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பிளான் பண்ணி அப்படி பின்னாடியே போகிறாங்க. ஸோ சில பேர் அந்த பக்கம் நின்றுட்டு பாவம் சார் எந்த ஒயன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொன்ன மாதிரியே பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போகிறாரு. அன்னைக்கு உங்களுக்காக சஸ்பென்ஸ் பண்ண வச்சார் பார்த்தீங்களா, அந்த கேங்கில் ஆளாளுக்கு 2 பேரா 3 பேராக பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கம் நின்றுட்டே காது படவே அவர் வர்றது தெரியாத மாதிரி அவங்க ஏதாச்சும் பேசுகிற மாதிரி அவள் அன்றைக்கி சொல்லிட்டே இருந்தா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு அவர் மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணிட்டா. அவளை மாதிரி பொண்ணையெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, அதுவும் நம்ம சார் கண்டிப்பாக மாட்டார், அவர்கிட்டக்கும். ஸோ இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறதால தான் அவர் பண்ணியிருக்கா போல். ஆனால் நான் அவளை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே அதெல்லாம் கேட்டே அவர் அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ வாஷ்ரூம் போகிறாரு. வாஷ்ரூம் போயிட்டு உள்ளே இருக்கார். கரெக்டாக அதுவும் அந்த 2-3 பசங்க அங்கே போயிட்டு அவர் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு இந்த பக்கம் அன்னைக்கு இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாளா என்ன இது காலையில், நான் வந்துட்டு சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், இந்த மாதிரி சாரா கிட்டே தான் சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுடா, அவள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டா, ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி விட்டாங்க. அவங்க மேலே ஒரு பேட் இமேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டானுங்க. ஸோ இங்கே செம்ம கடுப்பாகுது. அவர் யோசிக்கவே இல்லை, அவர் இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக அவர் சொல்லியிருப்பார் ஏதாவது சொல்லு அப்படின்னு. ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பயத்தில் சொல்லியிருந்திருப்பீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஸோ நீங்கள் அந்த ஒரு வார்த்தை சொன்னது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரிடா வாடா போகலாம், ஆனால் நம்ம சார் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருடா, இப்போ ஏதோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டா, ஆனால் அவன் நினச்சதை நடத்திட்டா, நம்ம போகலாம் வா, சார் தான் பாவம், இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்துருந்து வெளில வராரு. அங்கே யாரும் இல்லை, அவங்களாம் போயிட்டாங்க, அவங்க வேணுன்னே ஏற்றி விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் அவர் அப்படியே நின்றுட்டு அந்த மிரரை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு அவ்வளோ கோவம், அப்படியே டேபை திருப்பி விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கோவத்தில் அக்ரெசிவாக ஃபேஸ்க்கு தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெளிக்கிறாரு. எல்லா கோவம் அப்படியே உங்கள் பக்கம் தான் திரும்புது. ஸோ அப்படியே வந்துட்டு வெளில வராரு கோவத்தோட. வரும்போது உங்கள் ஊருக்காரங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ கல்யாணம் முடிஞ்ச அப்படின்னா அதுக்கான ரிச்சுவல்ஸெல்லாம் நாங்கள் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஒத்துக்க முடியாது, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டால் நடந்தது, கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கீங்க, சின்ன பொண்ணு தானே, ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அது இதுவும் பேசி அந்த ஒரு நாள் வந்துட்டு எப்படியோ உங்கள் பிரின்சிபல் வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் இடம்லாம் கொடுத்து இது பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டு உங்களை கையோட கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. பிரின்சிபல் தான் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உன் லைஃப் நாங்கள் எங்களால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்காத ப்ளீஸ், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ முதல்ல அங்கே போயிட்டு கொஞ்சம் அவங்களாம் காமானதுக்கப்புறம் புரிய வைங்க, பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா சப்போர்ட்டிவான இருப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல ஒரு பர்சன், ஓகேவா, ரொம்ப நல்ல பர்சன், நல்ல ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால பிரின்சிபல் வந்துட்டு என்றைக்குமே ஒரு சப்போர்ட்டான ஒரு பர்சனாக தான் இருப்பார். ஸோ கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ வந்துட்டு சாரா அப்படியே வந்து தூங்கி எழுந்திரிச்சிக்கிறா. ஏன்னா மேடம் இன்றைக்கி எப்படியோ அது இது பண்ணி மட்டும் போட்டாங்க, என்னென்னா காலேஜுக்கு போனால் எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லே இருந்திருப்பா. அவன் நினச்சிருப்பா கேன்டீன்லாம் போயிட்டு வரும்போது நீங்கள் நேரமாக லேபுக்கு போயிட்டீங்க படிப்பீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அவன் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. அவளுக்கு எதுவுமே தெரியல நடக்கிறது. ஸோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அவள் எதார்த்தமாக விட்டுட்டா. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவளுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, என்ன ஒயன் வந்த மாதிரி தெரியல, வந்திருந்த நேரம் எழுப்பியிருப்பாளே, எழுப்பில் ஆப்பாட்டுக்கு போயிருப்பாளா, இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி பொறி தட்டுது.
அவசரமாக கிளம்பி வரா. ஸோ கிளாஸ்க்கு வரும்போது பார்த்தா ஒரு மாதிரி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவளை பார்த்ததுமே ஏக்கண்ணு சாரா கண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவள் பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, ஓ இதனால தான் சாரா பையன் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டாளா, என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை எழுப்பவே இல்லை அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் கழுத்தில் அப்படியே தாலியெல்லாம் தொங்குது. அவளுக்கு ஒன்றும் புரியல. பக்கத்தில் வேறு நிற்கிறாரு. அவளை ஒரு மாதிரி வேடாக பார்க்குறா. சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ எதுவுமே சொல்ல. வயன் என்னடி ஆச்சு, என்னடி இது, யாரடி கல்யாணம் பண்ணி, என்னடி அப்படிங்கிற அவளுக்கு ஒரு மண்டை பிச்சுக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சாராவுக்கு சொல்கிறாங்க, உங்களோட அம்மா அப்பாலாம் அழுதுட்டுருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கிறீங்க, அம்மா எதுவும் இல்லைம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறீங்க, நீ சின்ன பிள்ளை அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதையும் விளக்கமாக கேட்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் அவங்க ஒரு பக்கம் நிற்க, இந்த பக்கம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அவ்வளோ கோவத்தில் அப்படியே அத்தனை கோவம் உங்கள் மேலே திருப்பி நிற்க. ஸோ சாரா வந்துட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிக்கிறீங்க, இந்த காலேஜ்லேயே அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அந்த ஒரே ஒரு ப்ரொஃபஸர் டே சார் மட்டும்தான், அவரை போய் இந்த மாதிரி தப்பாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ தான் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அவள் பேசுகிறதெல்லாம் கேட்க தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியுது, அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவள் இங்கே வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் அவளை புள்ளி பண்ணுவாங்க. நான் இல்லை அப்படின்னா அவர் தான் அவளை பார்த்துக்குவார், அவர் தான் அவளை எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பார், அவரை போய் இந்த மாதிரி எப்படி தப்பாக நினச்சிங்க நீங்கள், நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்கள் திரும்ப அதே வார்த்தை சொல்கிறீங்க, இங்கே டேக்குன்னா வெறி ஆகுது. இங்கே சாரா வந்துட்டு என்ன சொல்லட்டுமா, எதுவும் நடக்கலன்னு சொல்ல வேண்டியதாண்டி, என்னடி இப்படி பண்ணியிருக்கீங்க சார், ப்ளீஸ் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க எதுவும் புரியாமல் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு சாரா அமைதியாரு அப்படிங்கிறாரு. ஆனால் அவளுக்கு அங்கே அவ்வளோ கொந்தளிக்குது கோவம். எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி அவரோட லைஃப்பை இது பண்ணிட்டீங்கல்ல, அவருக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவர் மேலே ஒரு பழி போட்டு கல்யாணம் பண்ண வச்சுருக்கீங்க, இது அவருக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, அவர் எப்படி இந்த காலேஜில் திரும்ப வந்துட்டு இது பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் புரியுது. அப்போது அதுக்கப்புறம் உங்ககிட்ட பொறுமையாக கேட்குறாங்க நேற்று என்னமா நடந்துச்சுன்னு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருந்தேன். ஸோ கதை தட்டில் சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் பார்த்தா எந்திரிச்சு பார்த்தேன் சார் தான் நின்றுருந்தாரு, கேட்டதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டாங்க போலன்னு சொன்னாங்க. நான் சாராக வருவான்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வரைக்கும் எனக்கு சார் ப்ரோக்ராமிங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. அப்போது டைம் ஆகியும் கால் பண்ணி பார்த்து யாரும் எடுக்கலை. அதனால என்னை இங்கே தூங்க சொல்லிட்டு சார் அங்கே கதவுக்கிட்டே படுத்திருந்தாரு. ஸோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டங்காட்டிக்கு நான் தான் எழுந்திரிச்சு வந்தேன். ஸோ வந்து சாரை எழுப்பலான்னு சொல்லி உட்காந்தேன். அப்போ தான் நீங்கள் எல்லாம் கதவுக்கிட்ட வந்து நின்று அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப அப்ராணியாக இருக்கிறீங்க. அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டு அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கல்யாணம் பண்ணது தானே, அதை என்ன மாற்றவா முடியும். ஸோ எல்லோரும் டேக்கிட்ட ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. அவர் வந்துட்டு யாரையும் மன்னிக்கிற மாதிரி இல்லை, இந்த கேள்வியெல்லாம் முதல்ல கேட்டிருக்கணும், இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம். அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட கோவலை, ஒரு பழியை மேலே போட்டு ஒரு பேட் இமேஜை க்ரியேட் பண்ணி அவர் இந்த தப்பை பண்ணியிருப்பாருன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அவருக்கு அவ்வளோ கோவம். ஸோ டேக்கிட்ட அவங்க ஊருக்காரங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்களோட அப்பானா வந்துட்டு ரொம்பவே கையெடுத்து அவரோட கையை பிடிச்சி மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் எதுவுமே சொல்ல முடியல, பெரியவராச்சு, அமைதியாகவே நிற்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு ஆனதாகி போச்சு, கல்யாணம் பண்ணினது தான், எங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க, உங்களுக்கு இன்னும் இந்த அளவுக்கு விவரம்லாம் தெரியலை. கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டு இந்த சிட்டி லைஃப்க்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கிற டைமு. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஆனதாகி போச்சு, இந்தக்கான சம்பிரதாயம் சாங்கியெல்லாம் இருக்குது, எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அந்த தம்பியை நல்லபடியாக பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு பிரின்ஸிபல் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. உங்களையும் தேவையும் சாரா வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு வரா. ஸோ இப்போ அவங்கள வந்துட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே கொண்டு போய்ட்டு பஸ் விட்டு இறங்கி திரும்ப சாராவுக்கு தெரியும் அந்த எப்படி ஏறுறது இறங்குறதுங்கிறது. ஸோ அவளுக்கு இப்போ கொஞ்சம் ஓகே ஏறிக்கலாம், அதை பிடிச்சி தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி போகிறான். ஆனால் டேக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி பார்க்குறாரு, எங்கே வண்டி போகிற தடத்தையே காணோம், எல்லோரும் இங்கேயே நின்று மலையவே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் படப்படன்னு ஏற ஆரம்பிச்சிடுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல, நீங்களும் போகிறீங்க, உங்களோட அம்மா வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு சாரா அண்ட் உங்களோட அப்பா வந்துட்டு டேவை கூப்பிட்டு போகிறாங்க. சார் இந்த மாதிரி தான் பிடிச்சி ஏறணும்,
இது பிடிச்சி அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால் ஏறவே முடியல. எப்படி இதில் ஏறுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இப்படி தான் சார் ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அப்படி இப்படி ஏறி 2 மணி நேரம் கழித்து உங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிடுறீங்க. ஸோ போனதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் புதுசாக பண்ணால் என்னென்னலாம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்க 2 பேர்த்தையும் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அது என்ன ஏதுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்குறீங்க. இந்த டைமில் டேக்கு தான் அவ்வளோ கடுப்பாகுது. உங்களை பார்க்குறப்பெல்லாம் ஒரு கோவம் வருது. ஏன்னா அந்த பொண்ணுங்க அந்த பசங்களாம் நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்கள்ல, அப்படி தான். ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. 1 வீக் வந்துட்டு உங்களை அங்கே எல்லாமே வச்சு என்னென்னலாம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு டே அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ வரும்போது சாரா நீங்கள் டே 3 பேர் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ சாராவும் நீங்களும் வரீங்க. டே முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் இருக்கிற கோவத்துக்கு இமயமலை விட்டே சீக்கிரம் இறங்கிடுவார் போல். அந்த இறக்கத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் சாராவும் தான் கொஞ்சம் மெதுவாக அப்படி போயிட்டுருக்குறீங்க. சாராவுக்கு ஆஸ் யூஷுவல் அவளால் இறங்க முடியல. நீங்கள் தான் உப்பு கட்டி தூக்கிட்டு இறங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ டே அப்படியே போயிட்டு நின்னவர் என்னென்னு நினச்சாரோ தெரியல. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவளை தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவர் மறுபடியும் அந்த பக்கம் திரும்பிட்டு மறுபடியும் போயிடுறாரு. ஸோ போய் அங்கே நிற்கிறப்ப பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் வருது. ஸோ 3 பேர் ஏறிக்கிறீங்க. ஏறி அங்கேருந்து கொஞ்சம் டவுன் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் உங்களோட காலேஜ் வரல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஆனதுக்கப்புறம் 3 பேரும் பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாராக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டேக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ 3 பேரும் அப்படியே அமைதியாக 2 மணி நேரம் கையை கட்டிட்டு பஸ் ஸ்டாப்லேயே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரின்சிபல் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி 3 பேர் இங்கே நிற்கிறோம், கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ சார் அப்படி கூப்பிட்டுதான் இதம்மா வரேன்னு சொல்லிட்டு அவரும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வராரு. ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க உட்காந்து எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ சார் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா இங்கே பாருட்டே, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னோட ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சமாக பொறுமையாக சொல்லி புரிய வைக்கலாம். இப்போதைக்கு வைன் ஹாஸ்டல்லே இருக்கட்டும், சரண்யா அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு என் அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவர் சொல்லி தானே அவருக்கு தாலியை கட்டினாரு. ஸோ ப்ரொஃபஸர் வந்துட்டு நானும் முன்னாடியே விசாரிச்சிருக்கணும், ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, உனக்கே தெரியல, நீயும் தானே பார்த்த, ப்ளீஸ்டா மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டே என்ன சொல்கிறேனே தெரியல. அப்படியே அமைதியாக இருக்கவும் ஒரு 1 மந்த் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நார்மலாக ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு எப்படி வருவே அப்படியே வா. சாரா நீ வைனை கூப்பிட்டு போ ஹாஸ்டலுக்கு. நார்மலாக எப்படி வருவீங்களோ அதே மாதிரி வந்துட்டு போங்க. இந்த இஷ்யூவெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்தையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டு டேவை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். அங்கங்கே காசிப் பேசுகிறது என்ன கம்மியாக ஆக போகுது. அங்கங்கே பேசுகிறதும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டல்லேருந்துட்டு காலேஜ் போகிறது, டே வந்துட்டு வீட்டிலேருந்து காலேஜ் வரது போகிறது, இதே தான் இருக்குது. டேவோட வீட்டில் வாயை திறக்கல. என்ன அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, ஆனால் பயந்துட்டு விட்டுறாரு அவங்க அம்மா அப்பா கிட்ட. ஸோ அவங்களும் என்னடா சொல்ல வரேன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா டைம் வச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போயிருக்கும். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த காசிப் பேசுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனாலும் இந்த பொண்ணுங்க பசங்களாம் விடுவாங்களா? சஸ்பென்ஸ் ஆனவங்கலாம் எக்ஸாமே எழுத முடியாதுல்ல, அது அரியர் தானே. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு பேட் மார்க் தானே. அரியர் இருக்குது, ஏன் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சஸ்பென்ஸ் பண்ணாங்க. இந்த ரீசன் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ காலேஜ் சர்டிஃபிகேட்லேயே அவங்க சஸ்பென்ஸ் ஆகிருக்காங்கங்கிறது காட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயம் அவங்களோட கரியருக்கே இருக்கிறனால அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி அவ்வளோ சீக்கிரம் உங்களை சும்மா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை பிலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களை அங்கங்கே நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா பிடிச்சி மிரட்டுறது, அடிக்கிறது, அப்புறமா ஏதாவது கிண்டல் பண்ணுறது, ஸோ தேவையில்லாமல் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ நடந்துட்டுருக்குது. இது எல்லாமே வந்துட்டு சாராவுக்கும் புரியுது. அவளும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா. பட் அவளையும் மீறி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதனால் யாராலையும் எதையுமே ஹேண்டிலே பண்ண முடியல. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரின்சிபல் காதுக்கும் போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் டேவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு டே, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது கிளாஸில், உனக்கு தெரியுதா ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படிங்கிறாரு. அது எப்படிடா எனக்கே காதுக்கு வந்துடுச்சு, உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரின்சிபல் சார், நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுருக்கேன். இன்னும் என் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல, நான் போய் என்னென்ன அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், எனக்கு இன்னும் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, இல்லட்டே நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் இருந்தாலும் இப்போது வைன் மட்டும் உனக்கு வைஃப் ஆகிட்டாங்கல்ல, ஸோ உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசுகிறேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் நான் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ
அவளை நானே வந்துட்டு என்னோடய பொண்ணாக வந்து அடாப்ட் கூட பண்ணிவிட்டு அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஸோ அவங்க ஃபேமிலியில் பண்ண முடியலன்னா கூட நான் அவளுக்கு எல்லாமே பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். திரும்ப கூட ஒரு வாட்டி மேரேஜ் பண்ணுற மாதிரி நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் பேசி நான் உங்கள் வீட்டை சமாதானப்படுத்தி சமாளிக்கிறேன். ப்ளீஸ்டா அவளை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடு. அவள் வீட்டிலேருந்தே படிக்கட்டும். காலேஜ் போகிறதா அந்த பொண்ணுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணியாச்சு, வேறு வழியும் இல்லை, பண்ணி தான் கூட்டி போய் தான் ஆகணுன்ட்டு அவரும் வந்துட்டு திடீர்னு வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. சாரா வந்து உங்களை எழுப்புறா, எந்திரின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி லீவ் தானே சாரா, ஏன் என்னை எழுப்புறா அப்படின்னு கேட்குறீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிற அங்கே ஒரு மனுஷன் பித்து பிடிச்ச மாதிரி அழிஞ்சிட்ருக்காரு. எந்திரடி அப்படிங்கிறா. யார் நீ யாரை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. யாரை சொல்கிறேண்ணா? உன் புருஷனை அப்படிங்கிறா. புருஷன் தான் அப்படிங்கிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு கல்யாணம் ஆனது ஞாபகம் வருது. ஐயோ சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், வெளியே நிற்கிறாரு, வா உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ போச்சு அன்றைக்கே என்கிட்ட கோபமாக மறைச்சாரு. என்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல, எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவங்களும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு சார் சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ வந்துட்டு சாரா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சார் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னு அவளுக்கு ஹாப்பியாக கேட்குறா. அப்படிங்கிறாரு. சொன்னீங்க. ஐயோ அங்கேயா, நான் வரலப்பா அப்படிங்கிறீங்க. அவர் ஒரே முறை தான் முறைக்கிறாரு. உடனே ஒரே ஓட்டமாக கொடுக்கணும்னு ஓடி போய்ட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்து வந்து நின்றுக்கிறீங்க. சாராக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவாள்ல. காலேஜுக்கு வருவாள்ல சார் அப்படின்னு கேட்குறா. வரமாட்டா, வீட்டிலேருந்தே படிப்பா, எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து நிற்பீங்க. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை வாங்கிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டுருப்பீங்க. ஸோ அவரே அதை வாங்கிட்டு கொண்டு போய் காரில் வச்சுட்டு போய் ஏறு அப்படிங்கிறாரு. நீங்களும் போய் இந்த காரை திறக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு திறக்க தெரியல, சும்மா கண்ணாடி பிடிச்சி இழுத்துட்டுருக்குறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இது எல்லாமே சாரா வந்துட்டு அங்கே முன்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டி போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நேராக வந்துட்டு அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு காரை நிறுத்தினோம். பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு, என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வா அப்படிங்கிறாரு. நீங்களும் வெளியே வரீங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் அவர் கையில் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போகாதையும் டேவோட அம்மா வாடா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டா, கையில் என்ன பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. அவங்க கழுத்தில் தாலி வேறு இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்து அம்மா அது அப்படின்னு சொல்லவும், யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் பொறுமையாக சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும் பலாரும் ஒரு அரை கண்ணத்தில். ஸோ அப்படியே செம்ம கடுப்பாகுது. அவர் பண்ணாத தப்புக்கு பண்ணாத தப்புக்கு ஒரு மனுஷன் எத்தனை தடவை தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அம்மானா அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. என்ன பண்ணிட்டு வந்திருக்க, சின்ன பொண்ணாக இருக்கா, கல்யாணம் பண்ணது நிற்கிற, யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அம்மா அது நான் தெளிவாக சொல்கிறேம்மா, டைம் கொடுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, அப்படியே பார்க்குறாரு. வீட்டை விட்டு வெளியே போடா, உன் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பெட்டி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே தூக்கி வெளியே வீசிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மேலே போயிட்டு டேவோட திங்ஸ் எல்லாம் பொறுக்கி ஒரு ட்ராலியில் போட்டோம், அதையும் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுறாங்க. வெளியே போனி தேவையில்லாமல் எவ்வளோ பெரிய ஃபேமிலி நம்மளோடது, இத்தனை பேர்த்தோட மானத்தை நீ வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம மேலே அவ்வளோ கோவப்பட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராரு. வெளில வரும்போது நீங்கள் சார் எல்லாம் என்னால் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வேணா போய் அவங்ககிட்ட பேசிட்டான்னு கேட்குறீங்க. ஸோ செம்ம கடுப்பாகுது நீங்கள் பேசினாலே. அப்படியே உங்களை ஒரு முறை மறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. ஸோ அப்படியே அவரோட தூக்கியெல்லாம் எரிஞ்சிருப்பாங்கள்ல, அதையும் எடுத்துகிட்டு அவரோட திங்ஸ் எடுக்கிறாரு. நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே கேட்டுக்கிட்ட வரீங்க. ஸோ கேட்டை திறந்து வரும்போது கரெக்டாக நம்ம பிரின்சிபலோட கார் நிற்குது. ஸோ அப்படியே பார்க்குறாரு. அவர் இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ, காரில் ஏறும் முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அப்போதைக்கு என்ன சொல்ல முடியும். அப்போதைக்கு காரில் ஏறிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஏறிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஓகேவா. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கீ கொடுக்குறாரு. இந்த கீ ஓகேவா. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கோங்க. இது என்னோடய அப்பார்ட்மெண்ட் தான், ஓகேவா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிறது எனக்கு தெரியுது பட்
ப்ளீஸ் நான் உங்கள் வீட்டில் சீக்கிரம் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்கிற மனுஷங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் அங்கே விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே வைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வச்சுட்டு அமைதியாக அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு கொண்டு போய் அந்த ட்ராலி தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே பெட்ரூம் இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே தலையில் கையை வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி அவர் அமைதியாகவே இருக்காரே தவிர அவ்வளோ கோவம் அவ்வளோ ப்ரெஷர் அவர் மண்டக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க அமைதியாக. லைட்டாக உங்களுக்கு பசிக்க வேறு ஆரம்பிக்குது. ஏன்னா காலையில் வந்தது, இன்னும் நைட் ஆயிடுச்சு. பட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்த பாடில்லை. ஸோ உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணு, உங்களுக்கு இன்னும் தெளிவாக எந்த விவரமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க, ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே கிச்சன் இருக்குது. பார்த்தா அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. என்னது இதெல்லாம் இப்படியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. எல்லாமே ரா மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். உங்களுக்கு அந்த அடுப்பு பற்ற வைக்கவே தெரியாது. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா இந்த ஊர் இந்த அங்கே இருக்கிற ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த ஊரில் சமைக்கிறது தான். உங்கள் ஊர் சமைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கா. ஸோ அதோட எப்படி ப்ரொசீஜர் என்ன சமைக்கணும் எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. பெருசாக ஒரு பொட்டி மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறீங்க. இழுத்தா வந்துட்டு அதை திறந்ததுமே சில்லுன்னு இருக்குது. என்ன இது குழுக்குள்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது ஃப்ரிட்ஜு, உங்களுக்கு அது தெரியல. ஸோ குழுக்குள்னு இருக்குது. ஃப்ரிட்ஜு எழுதிக்குது. அப்படி தான் ஃப்ரிட்ஜா? ஆக்சுவலாக அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் நேரில் வந்துட்டு இன்றைக்கி எதை பார்க்குறீங்க. ஸோ அம்மாடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா நோட் பண்ணுறீங்க. உள்ளே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அந்த வீட்டில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அந்த பிரின்சிபல். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்ததுமே பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள் இருக்குல்ல. ஸோ ஆப்பிள் இருக்குது. ஸோ ஆப்பிள் பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை எடுத்து ரெண்டு கையில் 2 எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் ஒரு டைமுக்கு மேலே ஓப்பன்லேருந்து அது கத்த ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அது மாதிரி பாடிட்டு இருக்குது. இங்கே டேக் மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. அவர் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் எழுந்திரிச்சு வராரு. ஸோ கிச்சனுக்கு வந்து பார்க்குறாரு திட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் க்யூட்டாக நின்றுட்டு 2 கையில் இருக்கிற ஆப்பிள் பழத்தை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு எப்படி என்ன சொல்கிறது, சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் குழுக்குள்னு இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா எங்கே விட்டாலும் நீங்கள் கொஞ்சம் செட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கிடுறீங்க. ஓகேவா. ஸோ சோஃபா இருக்கும். உங்களுக்கு இந்த ஹாலு பெட்ரூம் இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாங்கிறதெல்லாம் தேவையில்லை. எங்கே படுத்தாலும் தூங்கிடுவீங்க. ஸோ அங்கே சோஃபாலே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இங்கே சாராவுக்கு வந்துட்டு உங்களை பார்க்காம இருக்கவே முடியல. அவள் அடுத்த நாள் காலையிலே கிளம்பி வந்துட்டா. ஸோ வந்ததுமே எப்படியோ பிரின்சிபல் கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டா. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் கதவு திறக்கிறீங்க. கதவு பில் அடிக்கிறனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாரா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு நேற்று தாண்டி உன்னை பார்த்தேன், ஆனால் எனக்கு ஏதோ பல வருஷம் பார்க்காத மாதிரி இருக்குது. மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறீங்க. வீட்டில் தான் எனக்கு சமைச்சு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கவும், இல்லைடி இங்கே இருக்கிற பொருள் எதுவுமே எனக்கு சமைக்க தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே உங்கள் ஊரில் கிடைக்கிற பொருளெல்லாம் நான் வாங்கி தரேன், அதை சமைச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உங்களை அவள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறா. ஏன்னா உங்கள் கூட பேசணும்ல. அதனால என்ன இது எனக்கெல்லாம் வேணாம், அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லவும், அம்மாவை தான் ஆட்டுக்குட்டியாகுது, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, சார்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும், அதனால் அவர்கிட்டலாம் நான் கேட்க தேவையில்லை, ஏதோ அவர் சொல்ல மாட்டார், நல்ல மனுஷன், இந்த ஃபோன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேட்டா, இதை வச்சுக்கோ, இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உனக்கே தெரியும்ல, ஸோ நிறைய படிச்சிருக்கீல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரியும், நல்லா படிச்சிருக்கேன், யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தேடி வாங்கி கொடுத்துட்ருக்கா. ஸோ நீங்கள் ஆமாம் எல்லா காசும் நீயே கொடுக்குற, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லவும், இந்த காசு நீ நல்லா பேசிகிட்டு இருக்காத, ஓகேவா, நம்ம காசு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆக்சுவலாக அந்த பேட்லேருந்து எல்லாமே அவளே வாங்கி கொடுக்குறா. ஏன்னா டேக்கு உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கார். ஸோ அவரும் ஒரு அவளோட சுச்சுவேஷன் அவளுக்கும் புரியும்ல. ஸோ அதனால் அவளே வந்துட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான மொத்த தேவையான திங்ஸையும் வாங்கி கொடுத்துட்றா. ஸோ வாங்கி எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு, இன்னும் இந்த ரூம் விட்டே வரல, சார் எங்கேன்னு கேட்குறா. அங்கே போனார், இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் கை காட்டுறீங்க. சரி ஓகே, ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி கஷ்டப்படாத, கொஞ்சம் அவருக்கு புரிய வச்சிரு, ஓகேவா,
நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. ஏன்னா காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதனால் கிளம்பிடுறா. ஸோ நீங்கள் அப்போ நானு அப்படின்னு கேட்குறீங்க. அதானே எதே சொன்னாங்கல்ல, நீ வீட்டில் இருந்தால் படிக்க போகிற, இந்த அவன் புக்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் புக்ஸ் எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு அவள் போயிடுறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போயிட்டு அந்த அடுப்பெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதில் வந்துட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ கேஸை திருப்பி விட்டீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை எதில் பற்ற வைக்கிறதுன்னு தெரியல, சும்மா திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கேஸ் லீக் ஆகிடுச்சு, ஸ்மெல் வந்துட்டு அப்படியே ரூம் வரைக்கும் போகுது. அவர் எதோ கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வராரு. ஸோ வந்து பார்த்தா கேஸ் லீக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தீப்பெட்டி தேடிட்டு இருக்கிறீங்க. லைட்டரில் உங்களுக்கு பற்ற வைக்க தெரியல, ஸோ தீப்பெட்டி தேடிட்டு இருக்கிறீங்க. அது பூஜை ரூமில் இருக்குது. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே பற்ற வைக்கிறதுக்கு கையை வச்சுருப்பீங்க. ஸோ டக்குன்னுட்டே தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை, இது அடுப்பு, இது பற்ற வைக்கணும், இந்த ஃபோனில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வீடு ஃபுல்லாக கேஸ் ஸ்மெல் வருதுங்க, தெரியலையா அப்படிங்கிறாரு. ஏதோ ஸ்மெல் வருது, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கடவுளே இப்போ உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்கு இங்கே வந்து இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு உங்ககிட்ட கோவத்தை காட்டவும் முடியல, அட் த சேம் டைம் உங்ககிட்ட நார்மலாக பேசவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல விண்டோலாம் திறந்து விடு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு விண்டோலாம் திறந்து விட்டாருங்க, கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டாருங்க. ஒரு 1 hour ஆயிடுச்சு, நீங்கள் வயிற்று பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதையும் பார்க்குறாரு. ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரே போயிட்டு கேஸ் ஆன் பண்ணி ஏதோ வந்துட்டு சமைக்கிறாரு. ஸோ அவருக்கு சிட்டி சைடு சமைக்கிற ஃபுட்டெல்லாம் தெரியும்ல, ஸோ அதெல்லாம் சமைச்சிட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு சமத்தா கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் வந்துட்டு அவர் எப்படி அதை ஆன் பண்ணாங்கங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சமைக்க தெரியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு சமைச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இப்படி தான் ஆஃபீஸ் அதாவது காலேஜ் போவார், வருவார், வந்து தூங்கிடுவார். நீங்கள் சமைச்சதெல்லாம் சாப்பிடவே மாட்டார். ஒரு நாள் வந்துட்டு அந்த அன்றைக்கி லீவு, காலேஜ் லீவ், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு சமைச்சிட்டு டேக்கும் வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறீங்க. அவர் வந்துட்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்படியே 4 முழுசாக பயவில் பட்னியாகவே கிடக்குது. நீங்களும் ஏன் சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகேவா. சரி, ஓகே, ஃபஸ்ட் 7 சாப்பிட்டுக்காங்கன்ட்டு நீங்கள் போயிடுறீங்க. இந்த பக்கத்தே வந்துட்டு நைட் ஒரு 10 மணி ஆகிருக்கும். காலையிலேருந்து சாப்பிட்லன்னா மனுஷனுக்கு எப்படி இருக்கும். ஸோ வெளில போகலான்னு பார்த்தா காரில் அந்த டீசல் வேறு தீர்ந்து போயிடுச்சு. அதை அவர் கவனிக்கவே இல்லை. ஸோ கார் மட்டும் தான் இருக்குது, பைக் இல்லை. ஸோ நடந்து போனால் ரொம்ப தூரம், இருக்கிற பசியில் நடக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தாட்டிக்கலாம், தண்ணிக்கு இது குடிச்சு காலையில் போய்ட்டு காலேஜ்லேயே சாப்பிட்டுப்போம் கேன்டீனில் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துட்ருக்காரு. ஆனால் தண்ணியாவது குடிக்கணும்ல. ஸோ போய் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போகிறாரு. ஸ்மெல் நல்லா வருது. மணி ஒரு 11 இருக்கும். ஸோ நல்லா ஸ்மெல் வேறு வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிச்சு வாயில் போட்டு பார்க்குறாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, திருட்டுத்தனமாக அந்நேரத்தில் லைட்டு கூட போடாமல் அப்படி திருட்டுத்தனமாக அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு வருவார். அவ்வளோ பசி. அவர் சாப்பிட நின்று சாப்பிட பொறுமை இல்லை. ஸோ அப்படியே எடுத்து எல்லாத்தையும் கீழே வச்சு உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து அங்கே எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிடுறாரு, ஓகேவா. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே தெரியாத மாதிரி எழுந்திரிச்சு காலேஜ் போயிடுறாரு. நீங்கள் எழுந்திரிச்சு போகிறீங்க. சரி, ஓகே, அவர் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நைட்டு செஞ்சதே நமக்கு அப்படியே இருக்கும், இப்போ அதிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காமல் சமைக்காமல், ஏன்னா வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்குது, பார்த்துட்டு சரி ஓகே அப்போ நைட்டு சமைச்சிக்கலாம்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா அவர்கிட்ட சாப்பிட்றதே இல்லை, காலேஜில் சாப்பிட்டுப்பாருன்னு நினச்சிருந்துருப்பீங்க. அப்படியே ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு பசிக்குதுன்ட்டு போயிட்டு எல்லாம் திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னது ஒன்றுமே காணோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திறக்கிறீங்க. எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. அப்படியே க்ளீனாக இருக்குது. நான் சமைச்சு வச்சேனா இல்லை கழுவி வச்சேனா? சமைச்சு இதுக்குள்ளே போட்டு தானே வச்சேன், எங்கே போயிருக்கோம், ஐயோ பூனைக்கிட்ட வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் சாரை வந்துட்டு அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணுவா, பேசுவீங்க. ஸோ அப்படியே உங்களோட டவுட்டு இது மாதிரி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பா. ஸோ அவள் காலேஜில் வீடியோ கால் அட்டன் பண்ணி விட்டுருவா. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே நடத்ததெல்லாம் வீட்டிலேருந்தே பார்த்து படிச்சுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேஸ்லாம் போகும். ஸோ அப்படியே இதே மாதிரி தான் தினம் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணி வைக்கிறதெல்லாம் அவர் திருட்டுத்தரமாக சாப்பிட்ருவார். ஆனால் வந்துட்டு வெளியவே தெரியாத மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி எஞ்சி போயிடுவார். நீங்கள் அப்போ இங்கே ஏதோ ஒரு திருட்டு பூனை இருக்குது, தினமும் சாப்பாட்டை காலி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு டே வரும்போது சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வீட்டில் ஒரு திருட்டு பூனை இருக்குங்க சார், அது தினமும் நான் நைட்டில் உங்களுக்காக சமைச்சிக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது, அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பறையேறுது. அது பூனையெல்லாம் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வராது, நீ சமைச்சே வச்சுருக்க மாட்டேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சொன்னீங்க
வராதா, அப்புறம் எப்படி சாப்பாடு காணாமல் போச்சு, இரு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு ஒரு குச்சி தூக்கிட்டு அந்த கிச்சனில் கதவுக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. ஸோ அந்த பூனை வந்து அடித்து கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டை வேறு, ஓகேவா. ஸோ அந்த கட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக டே வந்துட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்படியே ரூம்லேருந்து எழுந்துச்சி வராரு. ஸோ வந்து அவர் பாட்டுக்கும் அந்த இதெல்லாம் உருட்டிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு இருட்டில் மனுஷன் மாதிரி தெரியுமோ, அப்போ இது பூனை இல்லையா, மனுஷன் திருடனா, திருடா போய் சாப்பாடு திருடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எப்படி அந்த கட்டை வச்சு முங்கும் போட்டு நல்லா அடியேன்னு அடிக்கிறீங்க. இப்போ டேக்கு செம ஷாக்காக இருக்குது. அவரால் வந்துட்டு கத்தவும் முடியல, ஓடவும் விட மாட்டேங்கிறீங்க. இல்லைடா திருடா, நான் எங்கள் டே சாருக்காக சமைச்சிச்சா நீ சாப்பிட்டு போறியா, அவர் டெய்லி உன்னால் பட்னி கிடக்குறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடியே நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஐயோ அந்த சாரே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 4-5 அடி வந்து கட்டியில் அடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா லைட்டை போட்டுட்டு பார்க்குறீங்க. பார்த்தா முதுகு மட்டும் தான் தெரியுது. எனக்கு குனிஞ்சு உட்காந்துருப்பாரு, மானமே போயிடும்னு சொல்லிட்டு. நீங்கள் மூஞ்சி காட்டடா, இரு நான் போயிட்டு டே சார்கிட்ட கூப்பிட்டு வரேன், போய் சாப்பாட்டை திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் திட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இரு நான் சாரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு டேயோட ரூம் கிட்ட நின்று, சார் வெளியே வாங்க சார், நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டில் பூனை திருட்டு பூனை இருக்குதுன்னு சொன்னால, அது பூனை இல்லை ஒரு மனுஷன், வாங்க சார் அவனை பிடிச்சிட்டேன், அடித்து வச்சுருக்கேன், வாங்கன்னு கூப்பிட்றீங்க. அவர் அங்கே இருந்தால் தானே வரத்துக்கு. ஸோ திரும்ப என்ன இது வரமாட்டேங்கிறான்னு கதை தள்ளுறீங்க. அங்கே ஆளே காணோம். ஐயோ டே சாரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறீங்க. அவர் தலையில் கையை வச்சு உட்காந்துருக்காரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கேயும் தேடுறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் எந்திரிச்சு ஓடி போயிட்டு அவரோட ரூமில் வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதை லாக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வீடு ஃபுல்லாக தேடிட்டு டே சார் எங்கே இருக்கீங்கன்னு கத்துறீங்க. ஸோ டே வந்துட்டு இப்போ எது கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு பாத்ரூம்லேருந்து வர மாதிரி. சார் இங்கே இருந்தீங்களா பாத்ரூமில், நான் கூட காணோன்னு தேடினேன், இங்கே வாங்க நான் ஒரு திருடனை பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ எங்கே அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சார் ஷாக்கே ஆக மாட்டேங்கிறீங்க, பயமா இல்லையா அப்படிங்கவும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. ஸோ 2 பேர் வந்து பார்த்தாங்க, யாருமே இல்லை. போச்சு அவன் போயிட்டான், இனிமேல் நான் எப்படி அவனை பிடிப்பேன், மூஞ்ச கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. அவருக்கு செம்மாடி முதுகெல்லாம் வலிக்குது. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, சார் உங்கள் கையிலேருந்து ஏதோ வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா மேடம் அடித்த அடி அப்படி. ஸோ அவர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அது இது வந்துட்டு கையில் பட்டுருச்சு அதனால் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு, வேலை வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு போச்சு அந்த திருடனை இப்படி நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி ரொம்பவே அவருக்கு உடம்பு முடியல, அப்படியே ஜுரம் மாதிரி நடுங்கிட்டு தான் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அவர் பாட்டு போய் அமைதியாக படுத்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு மனசே கேட்கல, அச்சோ சாருக்கு ஜுரம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஏதோ பண்ணுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி அதெல்லாமே பச்சை தண்ணியில் ஏதோ துணி நினச்சி வைப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு அதாவது காய்ச்சலில் தூங்கியிருப்பார், அப்போ எதுவும் தெரியல. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் வந்துட்டு அவருக்கு இதெல்லாமே பண்ணி விட்டுருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு உடம்பு ரொம்ப சூடாக்குதுன்னு சொல்லிட்டு உடம்புக்கும் அந்த துணியை வந்துட்டு தண்ணியில் நினச்சி புழிஞ்சு வச்சு எடுத்துருப்பீங்க. ஸோ ஷர்ட்லாம் கழட்டி வச்சுருக்கீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தாரு, ஷர்ட்லாம் கழட்டி இருக்குமோ. அவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, பலார்னு வாங்கி அரைஞ்சிட்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக பார்க்குறீங்க, அழுகையாக வருது. என்ன பண்ணீங்கன்னே தெரியாமல் அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு இந்த வேலையில் நீ என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசுகிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ டேக் வந்துட்டு ரொம்ப கோவம் இல்லையா. ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்துட்டு காலேஜில் நீங்கள் வேணுனே அவர் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு இப்போ இந்த மாதிரி பண்ணுவோம், அவர் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் டே வந்துட்டு தினமும் உங்கள்கிட்ட எரிஞ்சு விழுறாரு. நீங்கள் சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதில்ல, நீங்கள் வந்துட்டு அவருக்கு எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்கிறதே இல்லை, அப்படியே மூஞ்ச காட்டுறாரு. அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு, அதாவது அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு சாரா கிட்ட தினம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவளுக்கு புரியலை, டே சார் இந்த மாதிரி ஆள் கிடையாது, ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர் நல்லா பார்த்துப்பாங்கன்னு தானே நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்குறா. ஸோ இந்த டைமில் சாரா ஒரு நாள் வந்துட்டு எதாச்சியாக வாஷ்ரூமில் இருந்திருப்பா. ஸோ அவள் உள்ளே இருக்கிறது தெரியாமல் இந்த பக்கம் அந்த பிள்ளைங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஏய் நம்ம சொன்னது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் போலையே, அவன் பார்த்தியா அந்த ப்ரொஃபஸர் தினமும் டென்ஷன்லேயே வரான், டென்ஷன்லேயே போகிறான், எனக்கு தெரிஞ்சு அவன் 10 கிலோ குறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்றதில்ல, எப்படி சாப்பிட முடியும், நம்மளை தான் ஒரு மாதம் சஸ்பென்ஸே பண்ணாங்கல்ல, எக்ஸாம் எழுத முடியாமல் அரியர் வைக்க வச்சான்ல. ஸோ அவனுக்கு இதெல்லாம் தேவை தான்,
ஆனால் நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காளுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து சாராக்கு ஒன்றும் புரியல. என்ன பிளானு என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே உள்ளே இருந்துட்டு அப்படி கொஞ்சம் அமைதியாக கவனிக்கிறா. ஸோ இப்போ தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது பெட்டு போட்டு பார்க்கலாமா? ஸோ வயன் வந்துட்டு அன்றைக்கே இப்படி சொன்னான். ஸோ சொன்ன மாதிரி இப்போ ஹாப்பியாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்ப்போம். இல்லடி இப்படி கேட்க வேணாம், நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சார் வயன் உங்களை லக் பண்ணியிருக்கா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ், அவளை ஹாப்பியாக பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்மளும் கெட்டவங்களாக மாட்டோம், அவனும் நல்லா டென்ஷன் ஆகிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இந்த பொண்ணுக்கு சாராக செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே டபக்குன்னு கதவை தள்ளிட்டு வெளியே வந்து நிற்கிறா. அவள் நிற்கிறத பார்த்து இவங்களுக்கு பயமே ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பேருந்து முழிக்கிறாங்க. ஸோ 2 பேர்த்து முடியை பிடிச்சி 2 பேர் தலையை சேர்த்து நல்லா முட்டை வச்சிட்றா. அவங்களுக்கு தலை செம்ம வலி. பலான்னு 2 பேர்த்து கண்ணத்துலேயே அரைஞ்சு அப்படி முடி பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போகிறா. இழுத்துட்டு போயிட்டு நேராக டேவோட கேபினுக்கு தான் போகிறா. ஸோ போகிற வர எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி இழுத்துட்டு போகுது, நிலமான்னு கூப்பிட்றாங்க ப்ரொஃபஸர்லாம். மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ சாரா அப்படி தரத்தந்து இழுத்துட்டு போயிட்டு டேவோட கேபினுக்குள்ள ஸோ கேபின் கிட்ட கொண்டு போய் அவளை 2 பேர்த்தையும் நிற்க வச்சுட்டு, சார் என்ன நடக்குது, தினமும் அவங்க வயனை அழுதுட்ருக்கா, உங்களை நம்பி தான் நான் அவளை விட்டேன், இதோ இந்த மாதிரி டேஷ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்துட்டு அவளை கஷ்டப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே டேக்கு ஒன்றும் புரியல. சாரா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுற, எதுக்கு இவங்களை இப்படி முடிவு பிடிச்சி எடுத்துகிட்டு வர, என்ன நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு வந்துட்டு ஒரு டீசென்ட்டே தெரியாதா, உனக்கு ஒழுங்கமாக இருக்கவே முடியாதா, ஈஸியாக கையை நீட்டிடுற, ஈஸியாக எல்லாத்தையும் அடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் சேராளா நம்ம சாரா. இங்கே பாருங்கள் சார், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். எதனால் நீங்கள் ஒயனை வந்துட்டு தினமும் ஒரு மாதிரி அவள் ஏதாவது பேச வந்தால் கூட ஹர்ட் பண்ணுறீங்க, அவளை திட்டிகிட்டே இருக்கீங்க, இல்லைனா அவகிட்ட பேசவே மாட்டேங்க, நீங்கள் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அந்தளவுக்கு ஏன் நீங்கள் நடந்துக்கிறீங்க, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படிங்கிறா. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. ஏய் சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லி இன்னொரு முறைச்சி அப்படி கையை ஓங்குற அடிக்கிறதுக்கு, ஏன்னா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்ததுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் உங்கள் மேலே இருந்த கோபத்தில் அப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறா. என்ன பண்ணீங்க, என்னைக்கு, என்ன கோவம் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் பாட்டுக்கு எங்களை சஸ்பென்ஸ் பண்ண வச்சுட்டீங்க, அப்புறம் எங்களால் எக்ஸாம் எழுத முடியல. ஸோ லைஃப்லாம் ஒரு அரியர் இருக்கிறது அரியர் தானே, நான் எக்ஸாம் எழுதி பாஸே ஆனாலும் அந்த அரியர் எனக்கு வந்தது தானே, அந்த கோவத்தில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களையும் வயனையும் அங்கே வச்சு பூட்டினோம். ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் நாங்கள் தான் போய் தகவல் சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் நைட்டோட நைட்டாக. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காது படவே வயந்தா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாங்கள் தான் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசினோம். ஸோ நீங்களும் நம்பிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த பிள்ளைங்க சொல்கிறத கேட்டுட்டு டேக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள், தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அது மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், இனிமேல் பண்ண மாட்டிங்களா, அவள் இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா, அவள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. இங்கே எல்லோரும் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே டே வந்துட்டு அங்கே போய் இருக்கிறப்போ அந்த 1 வீக்கு நல்லாவே அவர் பார்த்துருப்பார்ல. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. நீங்களும் வந்துட்டு சும்மாலாம் கிடையாது, தினமும் 2 மணி நேரம் இறங்கி ஏற வேணும் அந்த மலையில் ஸ்கூலுக்கு வரத்துக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் இந்த காலேஜில் வந்துட்டு சீட் கிடைக்கல அவளுக்கு, சரியா. 2 மணி நேரம் அந்த மலையில் ஏறுறதுக்கே ஆகுது. திரும்ப அதை தினமும் ஏறி இறங்கி ஸ்கூலில் படிச்சுட்டு திரும்ப போயிட்டு அவள் வீட்லேயும் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட பொண்ணு மேலே எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? அவளை நீங்கள் ரொம்பவே புள்ளி பண்ணங்காட்டிக்கு தான் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணேன். நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் திருந்தணுன்னு, திரும்ப மேலே தப்பு பண்ணுறதுக்காக கிடையாது. உங்களால் நான் மன்னிக்கவே முடியலைனால. நீங்களாம் மனுஷங்களா இல்லை வேறு என்ன, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அந்த பொண்ணுங்களாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாரா வந்துட்டு, இப்போ சொல்லுங்கள் சார், இவங்களெல்லாம் நான் அடித்தது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ டே வந்துட்டு, சாரா தப்பு தான், நீ தான் இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க கிட்ட தான் சொல்லணும், ஓகேவா, உன்னோட ஸ்டாஃப் கிட்ட தான் சொல்லணும், நீயா எந்த முடிவும் எடுக்காது, இந்த மாதிரி தேவையில்லாமல் அது உனக்கு பிரச்சனையாக வந்துடும் அப்படிங்கிறாரு. சார் என்னால் அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போக முடியாது, இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அவளை எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்காங்க தெரியுமா, அத்தனை தாண்டி அவள் காலேஜ் படிக்க வந்தா, இப்போ அவளை படிக்கவே விடாமல் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஸோ டேவ் அவளை கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும், திரும்ப நான் உங்களை சஸ்பென்ஸாக பண்ண போகிறேன், இந்த தடவையாவது திருந்துங்க ஓகேவா
அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிரின்சிபல் ரூமுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவருக்குலாம் அவ்வளோ கடுப்பாகுது. இத்தனைக்கும் காரணம் இவங்க தானா? ஸோ தேவையில்லாமல் டேவோட வீட்லேயும் பிரச்சனை, உங்களோட வீட்லேயும் பிரச்சனை, உங்கள் ஸ்டடீஸ்க்கு அத்தனை பிரச்சனை. ஸோ அது எல்லாமே வெளியே வந்துச்சு அப்படின்னா காலேஜ் நேமே ஸ்பாயில் ஆகிடும். உடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வந்து, இந்த தடவை உங்களை வார்ன் பண்ணி விடுறேன், ஜஸ்ட் ஒரே ஒரு மாதத்தோட சஸ்பென்ஸை நான் கொடுக்குறேன். ஆனால் திரும்ப நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜில் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க மாட்டீங்க. இங்கே இல்லை, எங்கேயுமே வாங்க மாட்டீங்க. திருந்தி வந்தால் மட்டும் காலேஜுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணுங்க இந்த டைம் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு தான் போகுது. ஏன்னா அவங்க பண்ணதில் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களும் வந்துட்டு ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போகிறாங்க. இப்படி தான் அந்த டே வந்துட்டு போகுது. இங்கே டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருக்குது. தேவையில்லாமல் உங்களை ரொம்பவே தப்பாக நினச்சிருப்பாரா? ஸோ நீங்கள் வந்துட்டு இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கும் படிக்கிறது, எழுதுறது, அப்புறம் அவருக்கு சமைச்சு வைக்கிறது, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நேரமாக வீட்டுக்கு வந்திருப்பார். வந்ததும் நீங்கள் பாட்டுக்கும் நேரமாக வந்துட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அவரும் பார்க்குறாரு, சரி எப்படி உங்ககிட்ட டக்குன்னு வந்து பேசுறது, ஏன்னா இவ்வளோ நாள் பேசவே இல்லைல்ல. ஸோ அதனால் அப்படியே அமைதியாகவே இருக்கார். ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. இங்கே டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பசிக்குது. அவர் வேறு இன்றைக்கி சாப்பிடாம வந்திருப்பாரா? ஸோ அவருக்கு தான் புரிஞ்சிருச்சுல அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சாராவும் சொல்லி அனுப்பியிருப்பா. சார் அவள் அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டது வந்துட்டு அவள் ஒரு பயத்தில் சொல்லியிருப்பா. அவளுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சே இருக்காது. ஸோ அவளை நீங்கள் அந்த ஒரே வார்த்தை சொன்னாங்கக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். கல்யாணம் பண்ணுதுன்னு மாற்ற முடியாது. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா. ஸோ சாராக்கு எப்போவுமே உங்கள் மேலே ரொம்ப கன்சர்னாக இருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டேக்கிட்ட பொறுமையாக சொல்லி அனுப்பிச்சிருப்பா. இப்போ அவருக்கு அதெல்லாம் மண்டக்கில் ஓடிட்டு இருக்குது. அவர் ரொம்ப இன்னசென்ட்னால சொல்லி இருந்திருப்பாள்ல. ஸோ அப்படியே தான் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா நோட்ஸ் எல்லாம் அப்படியே அனுப்பியிருப்பா. அதெல்லாம் ஃபோனில் பார்த்து ஜூம் பண்ணி எழுதிட்டு இருக்கிறீங்க. இவளுக்கே இது ஃபோனு அப்படின்னு இன்றைக்கே தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை கண்டுக்கவே மாட்டார். ஸோ இன்றைக்கி தான் உங்கள் கையில் ஃபோனுக்குதே பார்க்குறாரு. ஏது ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் யோசனை வருது. ஸோ அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கவும் நீங்கள் க்யூட்டாக உட்காந்துட்டு பேனாவை வாயில் வச்சுட்டு கடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ பென்சில் வாயில் இருக்குது, பேனா கையில் எழுதிட்டு இருக்கிறீங்க. திரும்ப பென்சில் வந்துட்டு எடுக்கிறப்ப பேனா வாயில் வச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த கையில் வந்துட்டு ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோனை பார்த்து ஜூம் பண்ணி எழுதிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அது எல்லாமே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கா. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட் நாள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ 2 கையில் ஆப்பிள் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், அவ்வளோ டென்ஷன் அந்த மனசில் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நின்றுட்டு குழுக்குள்ளே காற்று வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ டேவும் வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒர்க்கு அதை எழுத உங்களுக்கு வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கையில் இருக்கிற பென்சில் பேனா எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் போட்டு வயிற்று பிடிச்சிக்கிறீங்க. வயிறு வேறு பசிக்குதே, நீங்களே தனியாக பேசிக்கிறீங்க. அவர் அங்கே உட்காந்துக்கதே உங்களுக்கு தெரியல, உள்ளே போயிருப்பாருன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதான் பழகிடுச்சுல, அவர் இந்த மாதிரி தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் உள்ளே இருப்பாருன்னு நினச்சிட்டு ஐயோ ஐயோ அதுக்குள்ளே வயிறு பசிக்குதே, இப்போ எழுந்து சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இன்றைக்கின்னு போயிட்டு ஐயோ இதுக்கு மேலே ஒரு எழுத்து கூட எழுத முடியாது, எனக்கு இருக்குன்னு வருதுப்பா அப்படின்னு நீங்களே தனியாக பேசிவிட்டு எஞ்சி கிச்சனுக்கு ஓடுறீங்க. ஸோ இங்கே டே அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்படி நீங்கள் கிச்சன் போய்ட்டு கேஸ் ஆன் பண்ணால் கேஸ் வந்துட்டு பற்றவே மாட்டேங்குது. ஸோ தீந்து போயிருக்குது, அது உங்களுக்கு தெரியலை. ஐயோ இப்போ என்ன பண்ணிட்டோம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ஸ்பேர் இருக்குது, அதாவது ஸ்பேர் அடுப்பு மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வேறு தெரியல. சுற்றி பார்க்குறீங்க, திருப்பி பார்க்குறீங்க, ஒன்றுமே தெரியலை. அப்படியே இந்த பக்கம்ட்டே எழுந்திரிச்சு உள்ளே வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் சார் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அவர் உள்ளே வந்திருப்பார்ல, என்னென்னு கேட்குற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறீங்க. எனக்கும் பசிக்குது, சேர்த்து சமைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோயோ இது என்னடா புதுசாக இருக்குது, இந்த அடுப்பு எரியாதனால பார்த்து சாப்பாடு கேட்குறாரு, எங்கே ஒன்று கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். அவருக்கு தெரியல அடுப்பு கேஸ் தீர்ந்தது. ஸோ போயிட்டு திரும்ப வந்திருப்பார். சமைச்சிருப்பீங்கன்னு நினச்சி வந்து பார்த்தா நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. என்ன சின்ன சமைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, கோவமாக வேறு இருக்காரோ என்னமோ. இன்றைக்கி தான் சாப்பாடே வேணும்னு வாய் திறந்து கேட்டிருக்காரு, போச்சு இன்றைக்கி சத்தம் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஸோ தேர்ந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அதுவா அது இது தீர்ந்து போச்சு, இதை எப்படி பற்ற வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை பற்ற வைக்க தெரியலையா அப்படிங்கிறாரு. தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிவா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அவர் நீங்கள் ரொம்ப காமாக பேசுகிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறீங்க. சொல்லிக் கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ உங்கள் பின்னாடி நிற்கிறாரு அவர். வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அது இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் டப்புக்குன்னு தலை குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ இங்கே பாரு இந்த மாதிரி தான்
இது இந்த பக்கம் திருப்பி இந்த சைடு வச்சு இந்த இடத்துல இந்த பட்டன் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ இது மாதிரி தான் ஆன் பண்ணணும், இது இங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் பாத்திரம்லாம் இருக்குல்ல, ஸோ அவரே அதெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை வைக்கிறீங்க. ஸோ அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இது டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. எதுவுமே தெரியாத பிள்ளையா, ஆனால் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த பூட்டி வச்ச ஹார்ட்டில் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்ஸே வருது. அப்படியே நீங்கள் அவர் பின்னாடியே நின்றுட்டு உங்களுக்கு வந்துட்டு இது இந்த மாதிரி அதை அப்படி இதை வந்துட்டு ஊற்று, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் சமைப்பார்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ 2 பேர் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அதை டேவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் ஹாலில் வைக்கிறாரு. ஸோ நீங்கள் பொண்ணுக்குட்டியோட பின்னாடியே ஓடி போயிட்டு 2 பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து கீழே உட்காந்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ டேர்ந்துட்டு என்ன அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டுக்கெல்லாம் அதை தூக்கி காட்டுறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லவும், அங்கேயா, அங்கே எப்படி உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ இத்தனை நாள் இங்கே உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே உட்காந்துட்டு அந்த சமைச்சிருப்பீங்களா, ஸோ நூடுல்ஸ் சமைச்சிருப்பாரு. ஸோ அதை அவங்களுக்கு பாதி அவருக்கு பாதி எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ போட்டுட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்ஸ்டிக்லலாம் யூஸ் பண்ணி சாப்பிட தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கையிலே எடுத்து வச்சுக்கிறீங்க, எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ கை வேறு சுடுதா. ஸோ அதனால் அவர் வந்துட்டு பார்த்துட்டு சாப்ஸ்டிக்கில் வந்துட்டு அவரே ஃபுட்டெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே ஆன் போட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்பா இந்த மாதிரியெல்லாம் ஊட்டி விடுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரியுது, அந்த ஃபீல் வருது. ஸோ கண்ணெல்லாம் வேற கலங்குது, அப்பா ஞாபகம்லாம் வருது. அப்படியே தான் அவர் சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா சாரி அப்படிங்கிறாரு. எதுக்குங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தப்பாவா, என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு நான் ஏன் இந்த மாதிரி இருந்தேன்னு கூட தெரியாதுல்ல, ஆனால் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோயேன், நீ நாளையிலேருந்து காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிஜமாக தான், நீ காலேஜே போய் படிக்கலாம் அண்ட் அங்கேயே வந்துட்டு எல்லாமே படிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம ஹாப்பியாகிடுது. தேங்க்யூங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அப்படி க்யூட்டாக சிரிக்கிறீங்க, அப்பாவித்தனமாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ டேக்கு இப்போ தான் ஒரு மாதிரி அது கில்ட்டினஸ் எல்லாம் போகுது. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருமூச்சாக விட்டுட்டு சரி ஓகே வந்து படுத்துங்குவா அப்படிங்கிறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் திங்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. அவரும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரு. எங்கடா காணோம் வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சோஃபாவில் மல்லாக்க அப்படியே பேன் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருக்குது. அவர் என்ன நினச்சாரோ தெரியல, அப்படி உங்களை அழகாக தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு போற்றி விட்டுட்டு பக்கத்தில் அவரும் படுத்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பக்கத்தில் வந்து படுத்திருந்தோம் அப்படின்னா இப்படி சேர்த்து அப்படியே இழுத்து வச்ச மாதிரி படுத்துக்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி நல்லா டைட்டாக உங்களை ஹோல்ட் பண்ணி அவரும் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ நீங்கள் மார்னிங் கண்ணை முழிக்கிறீங்க, முழிச்சா ஏதோ வெயிட் ஆக்குற மாதிரி இருக்குது உங்கள் கைக்கிட்ட. ஐயோ என் கை ஏதோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு நல்லா முழிச்சு பார்த்தா படுத்திருக்காரு. ஐயோ இவர் நீங்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தடாபடான்னு எந்திரிச்சு அப்படின்ட்டு சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே எந்திரிச்சு கண்ணை முழிச்சு நின்றுட்டு அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. நானா, நீங்கள் தான் நீங்கள் வந்தீங்கங்கிறீங்க. நல்லா படுத்து என்னோடய ரூம் அப்படிங்கிறாரு. உங்களோட ரூமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பெட்ரூமு. ஐயோ நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவர் அப்படியே அந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அந்த கையெல்லாம் அப்படி மடக்கி விட்டுட்டே முன்னாடி வராரு. நீங்கள் பயந்துட்டு பின்னாடி போகிறீங்க. ஸோ அடிக்கிற மாதிரி வராரா. ஸோ நீங்கள் பயந்துட்டு பின்னாடி போகிறீங்க. இப்போ வந்துட்டு இப்போ சொல்லு, எதுக்காக என்னோடய ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் தின்னு முடிச்சுட்டு இருக்கீங்க. நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்படி பின்னாடி போகிறப்போ வாலில் போய்ட்டு ஹிட் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஸோ இங்கிட்டே வந்துட்டு முன்னாடியே ஒரு மாதிரி கையை மடக்கிட்டே வராரா. உங்களுக்காக பயமாக்குது. போச்சு, எவ்வளோ பெரிய கை அடித்தா அவ்வளோதான், செத்த இன்னைக்கு நான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஸோ கிட்டே வந்துட்டு கிட்டே வந்து நின்றுட்டு உங்களை பிளாக் பண்ண மாதிரி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு உண்மையை சொல்லு, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மாதிரி கோல்ட் வாய்ஸில் தான் கேட்குறாரு. நீங்கள் நான் எதுக்கும் வரல, நான் இங்கே வரவே இல்லை, நான் எப்படி வந்தேன்னே தெரியல அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நான் வரவே இல்லைங்க சார். அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியும் நீ எதுக்கு வந்தேன்னு, நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஐயோ இது என்னடா புதுசாக இருக்குது, எத்தனை பிரச்சனை எனக்கு ஒட்டுக்கா வரணுமா,
இன்னும் வந்த பிரச்சனையே இன்னும் எனக்கு தீர்ந்த மாதிரி இல்லை. கடவுளே, இதுக்கு அடுத்து மறுபடியும் என்ன பிரச்சனையை வச்சுருப்பியோ தெரியலையே. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கேப் கொடுன்னு சொல்லிவிட்டு மேலே பார்த்து வேண்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மேலே பார்த்து அப்படியே முணங்கிட்டு வேண்டிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்து உங்கள் கணத்தில் கிஸ் கொடுத்துறாரு. ஸோ நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக நிற்கிறீங்க, அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. ஸோ டேந்துட்டு இதுக்கு தானே வந்த போ அப்படின்ட்டு அவ்வளோதான் விரட்டி விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசவும் நீங்கள் ஒரே வட்டமாக கொடுக்கணும்னு ஓடிட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் ஓடவும் இந்த பக்கம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே நிற்கிறாரு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் போயிட்டு ஆமாம் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கணத்தோடு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து இந்த பக்கம் இன்னொரு கணத்துல ஒரு கிஸ் கொடுத்துட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக அவர் ஓடி போயிடுறாரு. ஸோ நீங்கள் என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ போனவர் திரும்ப ஓடி வந்து என்ன நினச்சாலும் தெரியல வராரு திரும்ப ஓடி வந்து உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது ஹக் பண்ணி இப்படி தூக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சாரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. என்னவோ இன்றைக்கி மனசு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். இதுக்கப்புறம் அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக் இது இருக்கா இல்லை ஓகேவா இல்லை எலாப்ரேட்டாக சொல்கிறேங்கிற பேரில் ரொம்ப இழுத்துட்டேனா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே பார்த்து சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ எனக்கு அடுத்த ஸ்டோரி போடுறதுக்கு டைட்டில் வேணும். யாராவது எனக்கு டைட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? டடா சரங்கண்ணா.